ஒரு ஊர்ல பச்சை மரங்கள் நிறைய இருக்கிற அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிச்ச ரெண்டு சின்ன குழந்தைகள் இருந்தாங்க. ஒருத்தன் பெயர் கவி. ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற பையன். எல்லாருக்கும் உதவி செய்யும் குணம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தி பெயர் மாயா. ரெண்டு சடை போட்ட அழகான பொண்ணு. பகிர்ந்து கொடுக்கிறது, சுத்தமா இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கவி, மாயா இருவரும் நல்ல நண்பர்கள். இன்றைக்கு வருடத்தின் கடைசி நாள், மாலை நேரம். கவி, மாயா வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மாயா சொன்னா, கவி, நாளைக்கு புதிய வருடம். கவி சிரிச்சு சொன்னா, இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கணும். மேஜிக் மூமெண்ட். அப்போ திடீர்னு டிங் டிங் ஒரு சின்ன மணி சத்தம். பெரிய மரத்தடியில ஒளிரும் ஒரு மாய மணி. ஒரு சின்ன தேவதை வந்தாள். கவி, மாயா, இது புதிய வருட மாயமணி. இந்த மணியை அடிச்சா நல்ல குழந்தைகளுக்கான நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு தெரியும். உதவி செய்வது. யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்ல பழக்கம் குழந்தைகளே. சின்ன உதவியாலும் பெரிய சந்தோஷம் கிடைக்கும். பகிர்ந்து கொள்வது. நம்மிடம் இருக்கிறத மற்றவர்களோட பகிர்ந்துகிட்டா சந்தோஷம் 2 மடங்கு ஆகும். பகிர்ந்தால்தான் நண்பர்கள் கூடுவாங்க. கற்றல். படிப்பதும் கேள்வி கேட்பதும் புதுசா கற்றுக்கொள்வதும் நம்மை புத்திசாலி குழந்தையா மாற்றும். சுத்தம். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைத்துக்கிட்டா நம்ம மனசும் சந்தோஷமா இருக்கும். சிரிப்பு. ஒரு சின்ன புன்னகை போதும் குழந்தைகளே, அது நம்ம நாளையும் மற்றவர்களின் நாளையும் அழகாக்கும். நல்ல பழக்கங்கள் இருந்தா ஒவ்வொரு நாளும் புதிய வருடம் மாதிரி தான். ஒவ்வொரு காட்சியும் கவி, மாயா மனசுல ஆழமா பதிந்தது. அடுத்த நாள் காலை, பட்டாசு, அலங்காரம். எல்லாரும் சொன்னாங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள். கவி சொன்னா, நான் நல்ல குழந்தையா இருப்பேன். மாயா சொன்னாள், நான் தினமும் நல்ல பழக்கங்கள் பின்பற்றுவேன். ஒரு நல்ல புதிய வருடம் நல்ல பழக்கங்களோட தான் ஆரம்பிக்குது.